ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து கிச்சன் மேடையில் வந்து நான் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க. கிச்சன் மேடையில் வந்து நான் வந்து ஒரு எண்ணெய் ட்ரே வச்சுருப்பேன். எப்போவுமே எண்ணெய் ட்ரே வச்சுருக்கிறேன். அந்த எண்ணெய் ட்ரேயில் வந்து நான் ஒரு இதில் நல்லெண்ணெயும் ஒரு இதில் ஆயிலும் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து நெய் டப்பா வச்சுருக்கேன், ஊறுகாய் டப்பா வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிக்கிறதுக்காக இருக்குது என்கிட்ட. அப்புறம் இந்த குக்கரோட விசிலெல்லாம் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். இந்த ட்ரேக்குள்ளேயே நான் வந்து ஒரு பேப்பர் போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெய் வைக்கிறதுனால எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்குங்கிறனால அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு மாறினோடனே டப்பாவை நான் கழுவிட்டு அப்புறம் பேப்பரை மாற்றிடுவேன். அதுக்காக வச்சு இது வந்து நமக்கு பக்கத்துலேயே இருந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய கிச்சன் மேடை சிறுசு தான், அதனால் இது இந்த சைடு வச்சுருக்கேன். அந்த சைடு ரைட் சைடு என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். கிச்சனில் ரைட் சைடு வந்து நான் வந்து உப்பு சாறு வச்சுருக்கிறேன். உப்பு சாறு ஒன்று, இது வந்து கல் உப்பு வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து சால்ட் உப்பு வச்சுருக்கிறேன். அந்த 2 சாரும் ஒரு ட்ரே மாதிரி அதில் வச்சுருக்கேன். ஏன்னா எடுத்துகிட்டு நமக்கு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் அது பக்கத்துலேயே டீத்தூளும் சர்க்கரையும் வச்சுருக்கிறேன். இந்த இதில் சர்க்கரை இருக்குது, இதில் டீத்தூள் இருக்குது. எப்போவுமே நம்ம டீ போடும்போது அவசரமாக தேவைப்படுங்கிறதுக்காக இது பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். இதுக்கும் ஒரு ட்ரே மாதிரி வச்சு தான் வச்சுருக்கேன். அப்போ தான் நான் வந்து துடைக்கும் பார்த்திங்களா, துடைக்கும் போது எடுத்துகிட்டு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் இது தான். இது சின்ன மேடை தான், அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பொருள் தான் இதில் அடுக்கி வைக்க முடியும். அப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குங்கிறனால இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கிச்சன் கவுண்டர் பாரு எப்படி க்ளீனாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதான் சின்ன கிச்சன் கவுண்டர் டாப். மீதி செல்ஃபெல்லாம் இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி நீங்களும் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் டப்பா எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. டக்கு நம்ம எடுக்கிறதுக்கு ஆயில் யூஸ் ஆகும், எதுக்குமே ஆயில் யூஸ் ஆகும். அதனால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு போங்க.